Hi friends, welcome to Live at Chennai. This is Mr. Nivas, Assistant Professor in Visual Communication Department, SRM Arts and Science College. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம the great singer of India and the great singer of Tamilnadu. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது. இவங்க நிறைய சாங்ஸ் வந்து இவங்க பண்ண பெரிய ஹிட்டாக இருக்குது. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா கோஷல், எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்களோட ஃபேஸை தான் இன்றைக்கி நம்ம வரைய போகிறோம். ஸோ இதை வந்து ஒரு அவுட்லைன் வந்து ஒரு டியூட்டோரியல் மாதிரி பண்ணலான்றது என்னோடய ஐடியா. ஸோ நான் பேப்பர்லாம் அழகாக ஃப்ரேமில் செட் பண்ணிட்டேன். அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து அவங்களோட இமேஜை வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் தெரியும் உங்களுக்கு. நான் லெஃப்ட் சைடு ஐலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ லெஃப்ட் சைடு ஐயோட லோயர் பார்ட் வரைஞ்சிக்கிறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி மேலே ஐலைன் வரைஞ்சிக்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஐலீடோட மேலே லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இது ஒரு சூப்பர் டெக்னிக், நீங்கள் இதை நல்லா ஃபாலோ பண்ண ஈஸியாக வரைஞ்சி. அதுக்கப்புறம் ஐபால். ஸோ எப்போவுமே நான் லெஃப்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். லெஃப்ட் ஐ அண்ட் ரைட் ஐ. ஸோ லெஃப்ட்டில் நம்ம கரெக்டாக வரைஞ்சிட்டா அதை ஃபாலோ பண்ணி ரைட்டில் வரையலாம். அண்ட் தென் வந்து ஐப்ரோ. ஸோ ஐஸ்லேருந்து ஐப்ரோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்றது நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி அந்த நோஸ் லைன் இருக்குங்களா, அந்த கண்ணுக்கும் ரெண்டு கண்ணுக்கும் கேப்பில் நோஸ் லைன் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நோஸ் பிரிட்ஜை வரைஞ்சிட்டு, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கண்ணுக்கு டிஸ்டன்ஸ் வந்து கிடச்சிரும். பட் நீங்கள் இல்லைன்னா ஜென்ரலாக டேரெக்டாகவே கூட ஒரு கண்ணோட கேப்பை நீங்கள் ஸ்பேஸாக விட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு ரைட் சைடையாக வரைஞ்சிக்கலாம். ஸோ திரும்பவும் நான் பார்த்தீங்கன்னா லோயர் லைனை தான் வரைஞ்சிருப்பேன் கண்ணில். ஏன்னா அதுதான் உங்களுக்கு அந்த லெவல் கரெக்டாக இருக்கா இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது உள்ள ஐபால். ஸோ மேலே அந்த ஐலிட் லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதோட ஐப்ரோவை வரைஞ்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஸ்டெட்லர் ஹெச்பி பென்சிலில் பண்ணுறேன். ஸோ ஹெச்பி பென்சில் வந்து ஈஸியாக எரேஸ் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம இனிஷியல் ஸ்கெட்ச் வந்து ஹெச்பி பென்சிலில் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். அண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக நோஸ். எப்போவுமே வந்து இந்த நோஸ் வந்து அந்த ஐயோட எட்ஜ் பாயிண்ட்டோட பேரலாக தான் வரும். ஸோ அதுக்கு தான் நம்ம அங்கே மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து அப்படி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நோஸ் வந்துடுச்சு. இது வந்து ஒரு டெக்னிக். ஆக்சுவலாக நம்ம இந்த டேரெக்டாக நம்ம எங்கெங்கே ஸ்பேஸிங்லாம் நீங்கள் கரெக்டாக வைக்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதை கெஸ் பண்ணி வரைகிறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் பொறுமையாகவே இது பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று, நீங்கள் ட்ராயிங் பண்ணும்போது நிறைய டைம் எடுங்க. இப்போ ஏன்னா நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் தான் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஸோ ட்ராயிங்க்கு வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குயிக்காக பண்ணணுன்றதுலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ அந்த லிப்ஸை வரைஞ்சிட்டு கீழே லிப்ஸை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்பர் லிப்ஸ் வரைஞ்சிட்டேன். ஸோ அப்பர் லிப்ஸுக்கு அப்புறம் நான் எப்படின்னா அந்த நோஸோட மிடில் கேப்பை வந்து பாயிண்ட்டாக வச்சு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து எவ்வளோ முடியுதோ பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் லோயர் லிப்ஸ் வரைஞ்சிட்டு அது இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த அவுட்லைன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைம் எடுத்து பண்ணால் தான் அக்யூரசி வரும். அண்ட் இன்னொன்று, இப்போது வந்து கண்ணுக்கு அப்புறம் பாருங்கள், கண்ணுக்கு மேலே அந்த நெத்தியில் இருக்கிற லைனை கரெக்டாக எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த முடி வருது. அண்ட் ரைட் சைடில் அந்த கண்ணுக்கு கிட்ட வந்து நம்ம எவ்வளோ கேப் இருக்குன்னு மார்க் பண்ணிவிட்டு மேலே அந்த ஃபோர்ஹெட் முடியெல்லாம் வரைஞ்சிக்கலாம்.
இப்போ அந்த சீக் அந்த லிப்ஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் வருதுன்றதை நான் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நீங்கள் இந்த இனிஷியல் அவுட்லைன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கும் தெரியும். ஸோ இதுமாதிரி ரஃபாக ஃபார்ம் பண்ணிவிட்டு ரைட் சைட் சீக் எவ்வளோ தூரம் வரும்ன்றதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கழுத்து வரைஞ்சிக்கிறோம். கழுத்து வரைஞ்சிட்டு கழுத்து எங்கே வருதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம், நெக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கம்மல் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே என்னென்னா உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங்காக தான் நம்ம பண்ணுறோம். அண்ட் எனக்கு ஆக்சுவலாக அது எங்கே எவ்வளோ தூரம் வரும்ன்றது ப்ரொப்போர்ஷன்லாம் தெரியும். பட் இருந்தாலும் அந்த நான் மார்க் லைன்லாம் போடாமல் டைரெக்டாக வரைகிறதுக்கு என்ன காரணம்னா, ஸோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதுனால தான். நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் லைன்லாம் போட்டு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம எந்த ஏரியாவில் வரைகிறோம், என்ன பர்பஸ்க்காக வரைகிறோன்ற பொறுத்து தான் நம்ம ஸ்பீடாக வரைகிறதா இல்லை ஸ்லோவாக வரைகிறதான்றதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு லைவ் ஸ்கெட்சிங் பண்ணுறீங்க, யாருன்னா வரைஞ்சி கொடுக்குறீங்கன்னா அப்போ நீங்கள் பொறுமையாக பண்ணால் அது செட் ஆகாது. ஸோ அது குயிக்காக தான் பண்ணணும், ஏன்னா ஒரு லாங் டைம் உட்கார மாட்டாங்க. பட் இது ஃபோட்டோ வச்சு பண்ணுறதுனால ஸோ இது நமக்கு ஒரு சஃபிஷியண்டான டைம் இருக்கும், நம்ம இஷ்டம் தான் இல்லையா. இப்போ இதை ஃபாலோ பண்ணி நான் இந்த ஹேர்லாம் வரைஞ்சிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே நீங்கள் அதுக்கு முன்னாடி வரைஞ்ச ஒரு ஏரியாவில் இருந்து தான் நம்ம கம்பேர் பண்ணி நீங்கள் எல்லா ஆங்கிள்லேயும் பார்க்கணும். லெஃப்ட்டு, ரைட்டு, டாப்பு, லோயர்ன்றது எல்லா ஆங்கிள்லேயும் நீங்கள் அதை பார்த்து தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும், லைன்ஸ் வரையணும். நீங்கள் ஒன்ஸ் வரைஞ்சிட்டு ஓகேன்னா நீங்கள் அப்படியே விட்டுடுங்க, இல்லைன்னா திருப்பி இரேஸ் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் வரைங்க. இரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிக்க வேணாம். ட்ரேஸ் பண்ணுறத விட இரேஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது தான், ஏன்னா நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்குறீங்க. ஸோ இப்போ சின் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்மாலாக பண்ணுறேன், ஏன்னா சின் பெருசாக தெரியுது. ஸோ இப்போ உங்களுக்கு ஓவரால் ஒரு ரஃப் அவுட்லைன் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஃபைனல் அவுட்லைன் பண்ணுவோம். இதில் என்ன இப்போ பாருங்கள், இது 8B ஸ்டெட்லு பென்சிலு, இதை வச்சு தான் நான் ஒரு ஃபைனல் அவுட்லைன் பண்ணுறேன். இதில் என்னடா ஃபைனல் அவுட்லைன் நீங்கள் கேட்கலாம். பட் எனக்கு தெரியும் எங்கெங்கே நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன், எதை இம்ப்ரூவைஸ் பண்ணணுன்றது எனக்கு தெரியும். இந்த ஒரு ரஃப் அவுட்லைன் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் இமேஜ் கூட ஜூம் பண்ணி இது மேட்ச் பண்ணி பார்ப்பேன். ஸோ எங்கெல்லாம் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், எங்கெல்லாம் இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணணுன்ட்டு. இதில் கொஞ்சம் ஐ நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வரைஞ்சிட்டேன், அதனால் இன்னும் க்ளோஸராக வரைஞ்சிக்கிறேன். ஸோ சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான் நமக்கு நல்லாயிருக்கும். அந்த சின்ன டிஃப்ரெண்ட் தான் சில விஷயத்தில் பெரிய டிஃப்ரென்ஸாக தெரியும் ஃபைனலாக முடிக்கும் போது. இப்போ வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நோஸ்லாம் கொஞ்சம் ப்ராடாக இருக்குது, அதை கொஞ்சம் நான் ஸ்மால் பண்ணிக்கிறேன். தென் ஐப்ரோ, ஸோ இப்போ நோஸோட திக்னஸை நான் கம் பண்ணிக்கிறேன் வித்தை. ஸோ இப்போ லிப்ஸ்க்கு நான் அப்படியே ஃபைனல் அவுட்லைன் பண்ணிக்கிறேன். இன்னொன்று லிப்ஸை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்பர் லிப்ஸில் இருக்க திக்னஸ் ரைட் சைடில் திக்னஸ் அதிகமாக இருக்கும், லெஃப்ட் சைடில் கம்மியாக இருக்கும். அண்ட் அந்த டீத்தோட டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் நான் அதிகமாக வரைஞ்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்ம இதில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ திரும்ப லிப்ஸோட திக்னஸ் மேலே குறையும் போது கீழேயும் குறையும் இல்லையா, ஸோ அதையும் நம்ம பண்ணிக்கலாம். எல்லாமே சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் வரும். ஸோ இப்போ ஐப்ரோ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது இப்போ வந்து நம்ம ஃபோர்ஹெட் இப்போ திரும்ப இன்னும் கொஞ்சம் லைன்ஸ் வந்து உள்ளே வரும் பார்த்தீங்களா, இல்லைனா ரொம்ப ஃபேட்டாகவும் தெரியும். ஸோ அது மாதிரி நம்ம சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் அது வந்து இன்னும் உங்களுக்கு ஃபைன் டியூன் ஆகும். நம்ம சில டைம் வந்து நீங்கள் ஃபைனல் அவுட்லைனுமே பண்ணாலுமே கூட ஃபைனலாக திரும்ப வந்து நீங்கள் சில ஏரியாவெலாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து அது உங்களுக்கு ஃபைனாக இருக்கும். இதுதான் என்னோடய பேசிக் டெக்னிக். ஸோ நம்ம 1000 தடவை எரேஸ் பண்ணி வரைகிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் அவுட்லைன் பண்ணி இதுதான்மே கூட லாஜிக்கும். நீங்கள் இதுவும் தான் ப்ரொசீஜருமே கூட. எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு ரஃப் ஸ்கெட்ச் அப்புறம் வந்து அதை வந்து ஃபைன் டியூன் பண்ணி ஃபைனல் ஸ்கெட்ச் வந்தீங்கன்னா தான் அது வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இல்லைனா எடுத்ததுமே நம்ம ஃபைனல் ஸ்கெட்ச் பண்ணிங்கன்னா அது வந்து மேபி தப்பாச்சுன்னா எரேஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அண்ட் திரும்ப வேறு ரீடூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒரு ஈஸி டெக்னிக். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ புரியும். ஸோ இந்த ஃபைனல் அவுட்லைன் வரைஞ்சிட்டாக்கா இந்த ஸ்டெல்லரில் பண்ணுறேன்னா ஸ்டெல்லர் பென்சில் வந்து நீங்கள் எரேஸ் பண்ணால் போகும். பட் அதோட ஒரு லைட்டான மார்க் வந்து அப்படியே தான் இருக்கும் நீங்கள் என்ன தான் எரேஸ் பண்ணணும். ஸோ இதில் ரொம்ப ஒரு அட்வான்டேஜ். இப்போ நான் இதை பண்ணிவிட்டு ஃபைனலாக எல்லா லைனும் எரேஸ் பண்ணுவேன். ஸோ ஹெச்பி பென்சிலில் பண்ண லைன் வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். அண்ட் 8B ஸ்டெல்லரில் பண்ணது வந்து கம்ப்ளீட்டாக போகாது. ஸோ அதுதான் நமக்கு ஒரு ஃபைனல் அவுட்லைனாக நிற்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போது உங்களுக்கு தெரியும், இப்போ எரேஸ் பண்ணதுக்கப்புறம் அது போயிடுச்சு. இதில் 2 விஷயம் நான் வந்து இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணணும். கண்ணை வந்து கொஞ்சம் பெருசாக வரையணுன்றது எனக்கு தெரியுது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து லிப்ஸ் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணும். அண்டு சின் வந்து இன்னும் வந்து மேலே வரையணும். ரொம்ப கீழே வரைஞ்சிருக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து நெத்தியை வந்து ஹைட்டு குறைக்கணும். ஸோ இதுதான். பட் இப்போதைக்கு நான் சின்ன மட்டும் நான் வந்து குறைக்கிறேன். சின்னோட சீக்கோட ஷேப்பை மட்டும் குறைச்சிக்கலாம். லிப்ஸை வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மற்றபடி நெத்தி வந்து நீங்கள் ஃபோர்ஹெட் வந்து நம்ம பென்சில் ஷேடிங் ஹேர் பண்ணும்போது நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் இப்போ சீக் அந்த சின்ன அந்த ஏரியா வந்து இன்னும் தெரியுதுங்களா, இன்னும் கொஞ்சம் நான் மேலே ஏற்றணும். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும். அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொப்போர்ஷனேட்டாக வந்து நம்ம அந்த சீக்கையை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ மற்ற அந்த டெப்த்து அதெல்லாம் நம்ம வந்து ஷேடிங் பண்ணும்போது தான் காட்ட முடியும். அந்த இடத்துல தேவையில்லாமல் லைனும் போடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிசிப்ளினான லைன் அவுட்லைன் பார்த்திங்கன்னா இதுதான். நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்ணாபின்னான்னு சொல்லி எல்லாத்தையும் டார்க் லைன் பண்ணிவிட்டு ஷேடிங் பண்ணும்போது அது பண்ண முடியாது. ஸோ இதுதான் உங்களுக்கு தேவையான அவுட்லைன் ஒரு ஃபேஸ்க்கு எங்கெங்கே பண்ணணுமோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷேடிங்கில் வந்து பார்க்கலாம். இது ஒரு பார்ட் 1 வச்சுப்போம். பார்ட் 2ல் வந்து நம்ம ஷேடிங் எப்படி பண்ணுறதுன்றதை நான் காட்டுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு புது வீடியோவோட நான் வரேன். ஸோ பார்ட் 2ல் சந்திக்கலாம்.